ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், நீங்கள் இருந்த நிலைமையில் மீண்டுமாய் நம்மளை ஸ்தாபிப்பாராம். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் முந்தின நற்சீரை பார்க்கலாம், முந்தின இந்த நாட்கள் இருந்த நிலைமை அல்லது நன்மைகள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் வரப்போகிற நாட்கள் அது எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதிக நற்சீர் உண்டாக்கும்படியாய் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சில நேரம் சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம், எல்லாம் போய்விட்டு என்று புலம்புகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் கண்ட சொப்பனம் வேறே, பெரிய அளவிலே உயர்ந்த இடத்துல இருக்கிறது மாதிரி, ஆனால் பட்ட பாடுகள் அதற்கு முற்றிலுமாய் எதிராகத்தான் இருந்தது. போத்திபார் வீட்டிலே அங்கே அடிமையாக இருக்கிறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் தான் சொல்கிறது. யோசேப்பு நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, எல்லா நன்மைகள் உண்டாகிறது. ஆனால் அங்கும் யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த இடத்தை விட்டு செய்யாத காரியத்தை செய்தான் என்று குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்படுகிறான். அங்கும் வேதனை தான். ஏராளமான கேள்விகள் வந்திருக்கும். என்னாண்டவரை நீ சொன்னீரே, கொம்பை உயர்த்துவேன், நீ உயர்ந்திருப்பாய், எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், அந்த அளவு எவ்வளவோ காரியங்களை வெளிப்படுத்தினீரே, கேள்விகள் வந்திருக்கும். ஆனாலும் பொறுமையோடு கூட இருந்தார். எல்லா இடத்திலும் நிந்தனை, எல்லா இடத்திலும் அவமானம், தலை தூக்க முடியவில்லை, அவ்வளவு நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள். ஆனாலும் பொறுமையாக இருந்தார். ஒரு நாள் வந்தது, சிறைச்சாலை கர்த்தர் சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்தார். சூழ்நிலை பார்க்கும் பொழுது வாய்ப்பே கிடையாது. அடிமையாக விற்கப்பட்டார். அடுத்து அதையும் தாண்டி இன்னும் வேதனையான அனுபவமாகிய சிறைச்சாலைக்குள்ளே சென்று விட்டார். அவனை விசாரிக்க ஆள் கிடையாது, வெளியே எடுப்பதற்கு ஆள் கிடையாது, இவன் குற்றவாளி அல்ல என்று சொல்லி நிரூபிப்பதற்கு ஆள் கிடையாது. ஆனால் கர்த்தர் இருந்தார். நீங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகலாம். எனக்கு யார் இருக்கிறா, எனக்காக வழக்காட, எனக்காக பரிந்து பேச, என் சூழ்நிலையை மாற்ற, எல்லாவற்றையும் இழந்து போய் இன்னைக்கு நிற்கிறேன் தெருவிலே, நான் என்ன செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம் ஒரு சிறு கடையை வைத்து வியாபாரத்தை ஆரம்பித்தார்களாம். அது ஒரு மளிகை கடை. அந்த இடத்துல சிறு கடை தான், ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதனால் வியாபாரம் பெருகினது, நன்றாக போய் கொண்டிருந்தது. இதை அந்த கடையை இடம் கொடுத்த ஓனர் பார்த்தாரு. அந்த கடை வைக்கும்படியா வாடகைக்கு தான் அவர்கள் கடை எடுத்து நடத்தி வருகிறார்கள். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த இடத்துல நல்ல கடை ஓடுத, உடனே இவரை காலி பண்ண சொல்லிட்டு அவர் அதுல மளிகை கடை வைத்தார். உங்களுக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை. திடீரென்று சொல்லி இப்படி சொல்லிவிட்டாரே, சண்டையும் போட முடியாது. ஜெபித்தார்கள். சரி, வேற வழி இல்லாமல் குறித்த நேரத்திலே பொருட்கள்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் வேற எங்கேயா பார்க்கலாம்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. கொஞ்சம் தள்ளி தூரமாக வந்து ஒரு சிறிய அதே மாதிரி ஒரு இடத்தை பார்த்து கடையை ஆரம்பித்தார்கள். கர்த்தருங்க ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா? அதே சிறு கடை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாய் மாறிடுச்சு. இதுதான் காட்ஸ் டூயிங். சாதாரண கடையாக இருந்துச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அங்கிருந்து அவர் துரத்தப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்துதான் வெளியே வந்தார். அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியவில்லை, திகைத்தார். ஆனால் வழிகாட்டுகிற தீபமாகிய இயேசு வழிகாட்டினார். அற்புதம் நடந்துச்சு. அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் பார்க்கும் பொழுது கடைசியிலே சூப்பர் மார்க்கெட்டாய் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் வரப்போகிற நாள் ஆசீர்வாதமாக நிந்தைகளை மாற்றக்கூடியதாய் இருக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் என் சூழ்நிலை ஒரு நாள் மாற்றுவார், என் நிந்தையை மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார், எனக்கு அற்புதங்களை செய்வார், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், வீணாய் விருதாவாக உழைக்கிறேன் என்கிற நிலைமை மாறும். இந்த நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம். அநேக நேரம் அநேக நன்மைகளை நாங்கள் இழக்க நேரிடுகிறது. அநேக நேரம் சில காரியங்கள் எங்களை விட்டு போய்விடுகிறது. அநேக நேரம் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திகைக்கிறோம். ஆனால் நீர் வழி காட்டுகிற தேவன், நீர் எங்களுக்கு முன் செல்கிற தேவன் அப்பா, சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுக்கிற தேவன். இப்படி ஆயிடுச்சுதே, என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பரலோகத்தின் தேவன் அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்து முந்தின நாட்களை காட்டிலும் முந்தின ஆசீர்வாதங்களை காட்டிலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. உம்மால் முடியும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் இந்த நாளில் செய்யும் துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், வழி காட்டுகிறவர். முந்தின நாட்களில் இருந்த நிலைமையை காட்டிலும் வரப்போகிற நாட்கள் பெரிதான மேலான நிலைமையில் கர்த்தர் வைப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.